நம்மளுக்கு வந்து இந்த செடிங்கள்லாம் நிறைய இந்த மழையில் ஃபுல்லாக மூடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இலை தான் நிறைய ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 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 வாரம் பொறுத்து நம்ம இந்த இலையெல்லாமே நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும். கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது. இதில் வந்து நம்ம கலரி விட்டுட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம எல்லா உரம்லாம் கொடுத்துட்டு போனோம். நம்ம வந்து தொழு உரம் அப்புறம் சாம்பல் எல்லாமே கலந்து நான் எருவு கொடுத்துட்டு தண்ணியும் ஊற்றிட்டு போனேன். அது இன்னும் கொஞ்சம் உயரமாக வளரட்டும். அதுக்கப்புறமாவே அதில் வரட்டும், மெதுவாகவே பூ வரட்டும். ஏன்னா இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் முருங்கைக்காய் வச்சாலும் அது ரொம்ப நீட்டாக வருமா என்னான்னு தெரியல. இந்த செடியில் பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து 3 கத்திரிக்காய் வந்துருக்குது. இந்த இந்த தொட்டி வந்து நான் சந்தெல்லாம் மழை தண்ணியில் மூடிச்சுன்னு சொல்லிட்டு இதை மாற்றி வச்சுருக்கிறேன். இது நம்ம வச்சுருந்த அந்த பக்கெட் வந்து ஃபுல்லாக சந்து பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் நம்ம மாற்றணும். இதில் பாருங்கள், இந்த லில்லி செடியில் வந்து மழையில் தான் பூ பூக்கும்னு சொன்னாங்க. மழையிலே நம்மளது பூ பூக்கலை, என்னான்னு தெரியல. ஏன்னா அதில் வந்து 2-3 செடி ஒன்றா இருக்குது. லில்லி செடி கூடவே கனகாமரம் செடியும் இருக்குது. நான் இதை எடுத்து தனியாக ஒரு நடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இன்றைக்கி வந்து நம்ம அடுக்கு செம்பருத்தியில் பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது தொட்ட உடனே இந்த பூ கீழே விழுந்துடுச்சு. காற்று, இந்த மழை, இதில் வந்து மொத்தம் அரும்பெல்லாம் கீழே கொட்டிடுது. நம்ம ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியிலே எவ்வளோ ஒரு நாளைக்கு 3-4 அரும்பு கீழே கொட்டிடுது. இது பாருங்கள், இது வந்து நாட்டு கனகாமர செடி. நம்ம வந்து இது சின்ன கவர்லேருந்து இந்த டப்பாவில் வச்சுருக்குறோம். இதுவும் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சுன்னா நம்ம வேறு தொட்டிக்கு மாற்றிக்கலாம். இது பாருங்கள், ஆரஞ்சு